நம்மளை குறித்த தீர்க்க தரிசனத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏரோது கிழக்கில் வந்த சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர். ஏரோது கேட்டோன்னு அந்த கலக்கம் உண்டாயிற்று. இன்னொரு ராஜாவா? ஏரோது பிள்ளையை கொலை செய்ய, ஏங்க கொலை செய்ய வயதுன்னா அது தீர்க்கதரிசனம் நிறைவேறணுங்க. ஐயா, உங்களுக்கு விரோதமாய் சிலர் பொறாமையோட எரிச்சலோட உங்களை குறித்து ரொம்ப பேரை டேமேஜ் பண்ணி நிந்தையா இகழ்ச்சியா பேசுனா அது ஃபுல்ஃபில்மெண்ட், பார்ட் ஆஃப் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. ஆனால் அது நடக்காது. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடினான். ஆகவே தேவதூர் சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ பிள்ளையை எகிப்தில் அழைத்து கொண்டு போய் அங்கே நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு. என்ன சொல்றேன்? உங்களுக்கு இதுவரை நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் காட்ஸ் பெர்மிசிவ் வில், அனுமதிக்கப்பட்ட வில். நோ கொஸ்டின். தேங்க்யூ டாடி சொல்லுங்க. ஒரு பெரிய அற்புதம் உனக்கு நடக்க போகுது. ஒரு பெரிய காரியம் பிரமிக்கத்தக்க விதமாய் நேஷன்ஸ் உன் பக்கம் திருப்புகிற விதமாய் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார், அவனை கனப்படுத்துகிறார். ஆமென். ஆனால் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏரோது மரித்தான். இயேசுவை கொலை செய்ய வகை தேடின ஏரோது மரித்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமான எந்த ஆவிகளும் இன்று ஒன்றும் இல்லாமல் அதை தேவன் செயலிழக்க பண்ணுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய கிரியை, அவர் தீர்மானம், அவர் பிளான், அவர் பர்பஸ், அவர் ட்ரீம், அவருடைய ட்ரீம், அவருடைய தரிசனம், அவருடைய ட்ரீமை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய எண்ணத்தை உங்கள் ஆவியிலே போட்டார். அதிலே அவர் உங்களை செயல்படுத்தி கொண்டு வந்தார். இனிமேல் அவருடைய கரத்தை உங்களில் காணப்போகிறார்கள், மகிமையை காணப்போகிறார்கள், தேவனால் உண்டான பயங்கரத்தை காணப்போகிறார்கள். ஏனென்றால் we all under his purpose and plan.